the dog doing? அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறாராமா. இங்க பாருங்களேன். டேய் என்னடா லைட் வச்சிருக்க? தம்பி பேய் நான் இருட்டுல வரணும், இவன் லைட் எடுத்து வந்துறான். அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், பயத்தை கண்ணில் காமிக்க கூடாது. ஓகே, இந்த மூட பத்தி சொல்லணும்னா இது ஒரு ஹாரர் மோட். எது? இந்த மோட்ல ஹீரோபின் இருக்கான். அதனால பேய பார்த்து பயப்படுறோமோ இல்லையோ, பேய கண்டுபிடிச்சாது பயப்படுறோம். ஐயோ இப்பயாவும் தெரியலையே. நினைச்சுடா எதுவுமே எதுவும் நடக்கணும். இவன் பேயா இல்ல வேணுமா அப்படியே வந்து பாடியில நோய பாக்குறான். தெரியும்டா நீங்க வருவீங்கன்னு, அதான் நான் தண்ணிக்கு மேலே இருந்தேன். வரேன். சாவு 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 சாவு. தலை வெட்டின ஆடு மாதிரி சுத்தினுக்கிறான் மேல. தண்ணி உள்ள வர முடியல தலைவனால. தெரியும் இது மேல எதுனா நடக்கணும், அதனால தண்ணிக்கு மேல இருந்தேன். யாருன்னா வந்து தண்ணிக்குள்ள போய் ஒழிச்சிக்கலான்னு. கவலை இல்ல. ஆக்சுவலி வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வந்து உட்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டஃப்ல ரெடி பண்றதுக்குள்ளவே வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் நான் எங்க தங்குவேன்? எங்க போனாலும் வருவானுங்க. அதான் இது மாதிரி ஐடியா பண்ணேன். இது மாதிரி வந்து தண்ணிக்கு மேல இது மாதிரி சின்னதா கட்டிட்டு நைட் ஃபுல்லா இங்க சர்வே பண்ணிக்கலாம். லைக் எதுனா வந்து ஹாரர் ஆப் இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள போய் புகுந்துக்கலாம். தண்ணிக்குள்ள வந்து ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்கேன் ஆக்சிஜனுக்காக. ஜாவால பாத்தீங்கன்னா டோர் வந்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். லைக் டோர் போட்டீங்கன்னா ஸ்பேஸ் வந்துடும், அது உள்ள போனீங்கன்னா ஆக்சிஜன் ஏறிடும். அது மாதிரி கீழே பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சுதான் இந்த நைட்டு ஃபுல்லா சர்வே பண்ணேன். நீங்க வந்து 2-3 சீன் தான் பாத்திருப்பீங்க. எல்லாம் வந்து நானே ஃபேஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைனலா அப்படியே மார்னிங் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்னு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது ஹாரர் பிளஸ் ஒரு ஃபீல் குடான ஒரு சூப்பரான ஒரு ஷேடர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ், ஏதோ ஒரு சொல்லுவாங்க பாருங்க, எவ்வளோ அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது கரெக்டா இருக்கும் இதுல. ஸோ போக தான் தெரியும். ஆடா பாருங்களா, பக்கத்துல ஒரு ரன்னிங் போட்டு இருந்துருக்குங்க. பார்க்காம நைட்டு ஃபுல்லா இங்கே சர்வே பண்ணிருக்க பாருங்க. இதுக்கு பார்க்காம இருந்துருக்கலாம். அடுத்தது அந்த மோர்ல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. லைக் வந்து இப்போ மரம் வெட்டினீங்கன்னா ஒரே ஒரு வீட்டை மட்டும் வெட்டிங்கன்னா போதும், மேல இருக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சு. இல்ல ஏதோ பக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்களேன். பாருங்க, இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி நம்ம நிறைய ஓட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இது நிறைய ஆயிடுச்சு, இது போதும். ஓகே இப்போ எங்க போறது? எங்க போனாலும் அடிப்பானுங்க. சரி ரேண்டமா போவோம். ஐ திங்க் நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு இடத்துல சூஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்டான இடம். ஓகே கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். தம்பி ஓடாத. ஆட்டோமேட்டிக் எங்கேயோ ஏறுது. டேய் டெவலப்பரு, என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எப்படா சாப்பாடுலாம் கலெக்ட் பண்ணுவேன்? ஆட பாயினடி, சத்தியமா இது எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. சி இப்படி பயந்துட்டுனே. ஓகே நம்ம வந்து அந்த சைடே போத்தவல வேற எங்கன்னா போலாம். ஐயோ டேய் என்னடா நினைச்சிருக்கீங்க? நைட் ஆனதை அப்படிலாம் பயமுறுத்திங்க, பார்த்தா பக்கத்துலேயே அப்படிலாம் பண்றீங்க. ஐயோ சுற்றி கண்ணுலாம் வருதுங்க. இப்போ எவன் வர போறான்னு தெரியலையே. போயிருந்தா டே, தயவு செஞ்சு போயிருங்கடா. சாப்பாடு ஒன்றும் கலெக்ட் பண்ணடா இன்னும். அந்த ஆட்டுக்கு கண்ணு சரியாச்சுங்க. வரேன் ஒய்யாலே போறேன்டா. ஓகே அகைன் நான் இங்கே தான் தங்க போறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடும். ஏன்னா இது ஒரு ஹாரர் மூட் இல்லையா, ஸோ அதனால இங்கே தான் தங்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஃபுட்டே கிடையாது. ஃபுட்டு கலெக்ட் பண்ணி தான் போனோம். பட் அந்த ஆடு அதுமாரி ரிஜெக்ட் பண்ணதுனால அப்படியே பயந்துட்டேன். அண்ட் எல்லா அனிமல்ஸும் எல்லா மூவ்ஸும் வந்து அதுமாரி ரியாக்ட் பண்ணாது நம்புறேன். பார்ப்போம். என்னடா மீட் வந்து பேக்ல வரணும்னு பார்த்தா வாயில் வச்சுக்கிறாங்க. ஓகே இதெல்லாம் குக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எதுவும் நடக்கல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். ஐயோ என்னங்க நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஐயோப்பா போயிட்டான். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் வந்து ஸ்டேஞ்சாவே ஃபீல். அத்தே என்னடா கையில இருந்ததுல பிடிக்கிட்டு போறீங்க? எப்பா கோஸ்ட் கிட்ட வந்து உஷாரா இருக்குமோ இல்லையோ, இவனுங்கிட்ட ஃபர்ஸ்ட் உஷாரா இருக்கணும் போல. கையில இதுல பிடிக்கிட்டு போறானுங்க. அவனானா வாயில கவிழி போறான், இவனானா தூக்கிட்டு போறான். இது மாரி எத்தனை பேரா இருக்கீங்க இன்னும்? ஐயோ மறி பேரண்டா. என்ன டிஃப்ரெண்டா பிச்சை எடுக்கிறீங்க? இதானே வேணும், எடுத்துட்டு போ. அவனே பிச்சை எடுத்துக்கிறான். அவங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டு போறான் பாரு. அவன் எவ்வளவு பேர் பிச்சைக்காரனா இருப்பான். ஓகே இப்போ நம்ம கிட்ட தேவையான ஃபுட்டு இருக்கான்னு கொஞ்சம் டர்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கரெக்டாக காட்டிடலாம். ஆனால் இன்னொரு ஒரு விஷயம்னா, இதில் வர கோஸ்ட் எல்லாமே வந்து பிளாக்ஸில் இடித்து தள்ளிட்டு நம்மளை வந்து சாவடிக்கு வரும். ஸோ அதனால் நம்மளுக்குன்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் வேணும். ஸோ அது ஏற்ற மாரி கட்டலாம். அண்டர் கிரவுண்ட்னா லைக் இப்போ எதுனா ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கீழே போய் ஒழிச்சிக்கலாம்.
ஓகேங்களா. அது போனோன்னே நம்ம மேலே வரலாம். அதான் பிளான். இன்னைக்கு நைட் இதுமாரி தான் பண்ண போகிறோம். ஆனால் நேற்று நைட் அது மாதிரிலாம் பண்ணல, மேலே தான் இருந்தோம். ஆனால் நேற்று நைட் அது வந்துச்சு. பட் நம்ம தண்ணியில் போயிட்டு ஒழிச்சிக்கிட்டோம். ஆனால் இதுமாரி அண்டர் கிரவுண்டில் எதுவும் பண்ணல. பட் இந்த டைம் அண்டர் கிரவுண்ட் பண்ணலாம். ஸ்லாப் போட்டு வச்சு தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்குதா? நான் நினைக்கிற மாதிரி அந்த எஃபர்ட் வருதா இல்லை வேற எங்கேருந்து அந்த வாய்ஸ் வருதுன்னு தெரியல. பட் கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த வாய்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனால் இந்த வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் எதுனா ஒன்று எவனோ வரான் கீழே போட ஷவல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உருவாக்கினுங்களா ரொம்ப. ஓகே அந்த அண்ணாமலை போயிடுச்சு. ஐ திங்க் உள்ள வரான். ஐயோ சைடில் வராங்க. நாங்கள் இவனு பிளாக் பண்ணிக்கிறோம். ஐயோ சாவஸ்தா முடிஞ்சிச்சு. நம்ம கதை முடிஞ்சு ப்ராமிஸா என்னை காலி பண்ணிடுவான் தான் நினச்சேன். பட் அவனுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு போல. அந்த டைமிங் முடிஞ்சதுன்னா அவன் லைக் ஒரு மின்னல் மாதிரி தாக்கி அவன் மறைஞ்சிடுவான். ஸோ நம்ம அந்த டைமிங் உள்ள சர்வை பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இதுமாரி தான் எல்லா கோஸ்ட்டுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரில. ஓகே ஃபஸ்ட்டு சம்பவம் நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. இன்னைக்கு நைட் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறானுங்களோ. எங்கேயும் ஒரு ரனிட் போர்ட்டல் இருக்குங்க. ஆனால் அது மேட்ரு கிடையாது. யாரோ நடந்து வரும்போது சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. காய்ஸ் இங்கே பாருங்க ஹீரோபின். ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோபினை பார்க்குறேன் இந்த மோடில். ஆனால் எந்த ஒரு ஹாரரான ஒரு ஆப்பனாக இருந்தாலும் இதுமாரி இருட்டாக்கிறானுங்கப்பா. ஆனால் யாரோ நடந்து வரும்போது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. ஆனால் யாரும் வரல. சவுண்டு மட்டும் தான் வருது. ஒருவேளை சவுண்டு தான் கோஸ்டாக இருக்குமோ? எங்க இப்போ யாரும் ஓடியாடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஐயோ யாரா அது? டேய் சத்தியமாக நேரில் கூட பயமுடிச்சிருங்கண்ணா. அப்படிலாம் மிஸ்டரியாக பண்ணாதீங்கண்ணா டேய். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்னா, இதில் வர எல்லா கோஸ்ட் எல்லா மூவ்ஸ்க்கும் குறிப்பிட்ட டைமிங் தான். அந்த டைமிங்குள்ள சர்வை பண்ணால் போதும். இங்கே பாருங்க இவன் தான் அந்த சவுண்டு போட்டுட்டு இருக்கான் போல. ஓகே டைமிங் முடிஞ்சிச்சு போல. தலைவன் நம்மளை பயமுறுத்துக்குள்ளேயே அவன் டைமிங் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது, உங்கள் டைம் அப்படி இருக்குது. ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் ரெடி. எவனை வந்தால் உள்ள போய் வச்சுக்கலாம். நான் ஒரு பெட்டு கிராஃப்ட் பண்ணி சப்ளை பண்ணி செட் பண்ணிட்டேன். எல்லாம் தயார் நிலையில இருக்கு. எதுனா தெரியுதா? ஏன் இந்த ஆடு இன்னும் அங்கே இருக்கு? இப்போ பார்க்க நார்மலா இருக்கானா, கிட்ட போனா மட்டும் அவனோட கண்ணு ஒயிட்டா எடுத்து பேயா மாறிடுறான். பண்றது மாமா வேலை. இந்த ஃப்ரேம்ல எத்தனை கோஸ்ட் இருக்க மாட்டேன் பாருங்களேன். ஜாம்பி ஒண்ணு, இந்த இங்க தலைவர் ஹீரோபின் ஒண்ணு, இங்க ஒருத்த ஒரிஜினிக்கிறான். அம்மா இவன் ஒரு 3 தலைவரே. இது மாதிரி எல்லாம் பயப்படுற மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க பேர் அவன் மஞ்சிட்டாடா. சான்ஸ் கச்சா கிட்ட போய் பாருங்க. பயப்படல. வாவ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நைட் அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். காய்ஸ் அவனை பாத்தீங்களா? அங்க பாருங்க சைட்ல. என்னடா ஆடினேங்கிற தம்பி? எப்பவுமே நைட்ல பயமுத்துப்பா. விடி காத்தால வந்துக்கிறேன். லேட் ஆயிட்டியா? எவன் பேச்சையும் கேட்காத. தலைவரே நீ போய் ஹாஸ்பிட்டல் போய் பாரு. அவனுக்கு ஒன்னும் இல்ல, வீசிங் ப்ராப்ளமா இருக்கும். அதை போய் கை கால அத மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. ரைட்டு போய் சென்டாம்பா. டேய் நீ இன்னுமாட இங்கே இருக்க? மூஞ்ச பாரு கழுவாத இட்லி கொண்டா மாதிரி. டேய் யார் அவன் எவ்வளவு சேல்ஸ் ஆக மாட்டான்? ஐயோ இங்க பாருங்க இதை ஓடிச்சு. டேய் என்னங்க இது? வேண்டிகோவா? இப்படிதான் தெரியுது. ஐயோ அண்ணா இப்படி சைக்கோ மாதிரி பாக்குது. ஐயோ என்னடா நைட்ல விட பகல தாங்க நிறைய பயமுத்துறாங்க. நைட் சம்பவம் பண்றானுங்க இவனுங்க. வேற இங்க பாருங்களா முதல்ல போகுது. சொல்ல முடியாது, பேயா கூட இருக்கும். ஓகே இனிமேல் எதை பற்றி கவலை இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடலாம். ஐயோ எதுனா ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் எதுனா ஒன்று நடந்துருக்கு. ஐயோ பன்னிக்குட்டி பிக்லினா மாறிடுச்சுங்க. ஐயோ பிக்லினா அது பேர் கூட என்னன்னு தெரியல எனக்கு. ரைட்டே நம்ம போயிட்டு நம்ம லூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் நினச்சி கூட பார்க்கல இதுமாரி மாறும்னு. ஏதோ ஒன்று. ஆனால் நான் கவனிக்கல. அந்த பன்னியோட கை டேய் என்னடா இது? ஐயோ என்னடா நினச்சிருக்கீங்க? ஒருத்தனா கஷ்டப்படுவா. ஐயோ ஓடியாரா. ஆக்சுவலி என்ன ஒரு கவனிக்க அந்த விஷயம் தண்ணியில் வரான். இது வரைக்கும் எந்த அண்ணாமலையும் தண்ணியில் வரல. நம்ம தண்ணி பேக்கப் பிளான வச்சிருந்தோம். பட் இவன் தண்ணியில் வரான். ஐயோ இப்ப பண்றது தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இவனுக்கு ஒரே இடத்துலயே நம்மளை வச்சுட்டே இருக்கானுங்க. எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளால மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால இவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடணும். நான் அங்கேயே சுற்றி நிற்கிறான். என்னடா ரிங்கா ரோஸ் ஆடுறியா? வரான். ஆனா இன்னும் ஒரு விஷயம் உனக்கு டைமிங் இருக்கான்னு தெரியல. ஏய் என்னடா அவன் காணாம போயிட்டான்.
ஓ இவன் வந்து தண்ணிலேருந்து உருவாகிற ஒரு மான்ஸ்டர் போலங்க. அது தண்ணிலே போயிட்டான். ஏதோ ஒன்று இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பணும். ஃபர்ஸ்ட் என் லூட் எடுக்கணும். இங்கே தான் எங்கேயோ சத்தம். ஐயோ நிற்கிறானே. ஜூம் பண்ணி பார்த்தா கிட்டு வருவாங்க. யம்மா 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 யம்மம்மா யம்மம்மா மை லூட்ஸ் வந்துட்டோம். கொஞ்சம் ஐன் மைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே எங்கே போக போகிறல தெரியாது. ரேண்டமாக போயிட்டே இருக்கலாம். நான் கூட ஏதோ நம்ம கண்காணிக்கிறேன்னு நினச்சிட்டேன். ஓகே இட்ஸ் டைம் டு மைனிங். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அயன் ஆர்மர் மட்டும் நம்மளால் செய்ய முடியும். ஐ மீன் காப்பர் ஆர்மர்லாம் செய்கிற மாதிரி பப்ளிக் வந்துச்சுல, அது வந்து இதில் கிடையாது. அயன் ஆர்மர், டைமண்ட் ஆர்மர் இதெல்லாம் வந்து லெதர் ஆர்மர் அதுமாரி தான். இது தெரியாது. நான் போயிட்டு காப்பராக கலெக்ட் பண்ணுங்கிறேன். அப்புறம் போய் பார்த்தா கிராஃப்டே பண்ண முடியல. எவ்வளோ மைன் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ இந்த உலகத்தில் என்ன தவிர வேறு யாரும் கிடையாது. ஐயோ வந்து நம்மள தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ போயிட்டான். ஓகே அவன் இங்கே தான் மைன் பண்ணிட்டு இருக்கான். இல்லைங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ மைன் பண்ணுறான். ஆனால் எதுவுமே ஒடையிலையே. போஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவனும் வந்து ஒரு அந்த ரிலேட்டடான ஒரு கோஸ்ட் தான். இன்னும் போஸ்ட் பண்ண கூட கிட்ட போய் பார்ப்போமா. இப்போ மைன் பண்ணல. ஓகே வர 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 மறைஞ்சிட்டான். தம்பி எங்கப்பா இருக்க? வெளிவாப்பா. சரி அவன் மறைஞ்சிட்டானுங்க. தோற 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 வர 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 மறுபடியும் மறைஞ்சிட்டாங்க. அவன் சாவடிக்க போட மாட்டான். அவனு வந்துட்டான் சாவ். சே மறுபடியும் மறைஞ்சிட்டாங்க. தோற இருக்கான் பாருங்க. சாவ் மறைஞ்சிட்டாங்க. என்னடா மேஜிக் பண்றீங்க? அது இருக்கா இந்த டைம் சத்தடா நீ. ஓ காட் கிட்ட வரதுக்குள்ள மறைஞ்சிடறாங்க. ஒரு வேளை இவ்வளோ சாவடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு காய்ஸ் அவன் இங்கே தான் இருக்கான். இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணுவோமா? சாவ். ஓ எரியும் சாவ். எங்கே ஓடுற? தப்பிக்க முடியாதுனால சாவு. ஓகே சுற்றுறாங்க. எப்பாடா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோஸ்ட்டு கொண்டு இருக்கோம். கோஸ்ட்லி பிக்காக்ஸ். இது வந்து அவன் வச்சிருந்த பிக்காக்ஸு. இதுவும் வந்து நார்மல் பிக்காக்ஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே அப்படியே மைனிங்லாம் பண்ணிட்டு என்னோட ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடம் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அப்படியே வந்துட்டே இருக்கும் போது இந்த விஷயத்த பார்த்தேன். என்ன திமிங்கலம். இங்கே பாருங்களேன் இந்த மூரில் திமிங்கல்லாம் குத்தி வச்சிருக்கான். ரைட்ரா காய்ஸ் இந்த இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரைட்டு ஏதோ பழைய ஸ்ட்ரக்சருமே தெரிஞ்சது. உள்ளே போனால் ஜாம்பிஸ்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு கழிச்சு அப்படி ஜாம்பிஸ் பண்ணி உடச்சி விட்டேன். அப்படியே மேலே வந்து செஸ்ட் ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை. இதுக்கு கடை அப்படி பண்ணீங்க. அப்படியே மேலே போய் பார்த்தா அயன் பிளாக் அண்ட் கோல்டு பிளாக் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனோ என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். அந்த வண்டா பாருங்க. இவன் பார்க்க ஒரு மாதிரி வினோதமாக இருக்கான். லாவாலையும் சாவலை. இது வரைக்கும் இந்த கோஸ்ட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தா தூரத்தில் ஒரு லைட்டு. பார்த்தா வில்லேஜஸ். ஓ காட் ஃபைனலாக வில்லேஜஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக விடிஞ்சிருச்சு. அண்ட் இது உங்ககிட்ட காமிச்சே ஆகணும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். வா இந்த ஷேடருக்காகவே வந்து இந்த கேமை இன்னொரு டைம் மாறலாம். ஐ மீன் இந்த மூடை. ஓகே இங்கே பாரா நினைச்சேன் என்னடா இன்னும் வரலையேன்னு. ஒரு அழக ரசிக்க விடுறீங்களாடா என்ன? நான் பார்த்தா தானே வருவேன். நான் பார்க்கவே மாட்டேன் ஒன்று. ஓகே இப்போ அடுத்துதான் நம்ம வந்து வில்லேஜஸ் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து இம்மானரமாக வந்து சங்கை வந்து ரொம்ப லோ லெவலில் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நம்பர் ஏற்றனோட தான் வில்லேஜஸ் தெரிஞ்சது பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்க தலைவர் கிட்ட போவோமா? இங்கே போகிறாங்க அவன். தலைவா இரு தலைவா எங்கே தலைவா போற? மஞ்சிட்டாண்டா என்னடா பண்ணுறேன் மேலே. இந்த டைட்டானிக் கப்பல்ல ஹீரோயினும் போயிட்டு அந்த கப்பல் மூலையில போய் நிப்பாங்க பாருங்க. அது மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்குடா. இங்க பாருங்களேன் ஏதோ இருக்குங்க. அங்க ஏதோ செஸ்ட் மாதிரி இருக்கு. ரைட்டு கிளம்பலாமா? ஏதோ வந்து கப்பல் உடைஞ்சு போய் மிதக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏதோ ஒன்று செஸ்ட்ல எனக்கு. இங்கேயும் ஒரு பெரிய திமிங்கலம் இருக்குங்க. பார்க்க வேற லெவலில் இருக்குல்ல. ரைட்டு சவுண்டு கேட்டுச்சுங்க. இங்கே தான் ஐயோ ஓடுறோம் இதுலேயும் பெருசாக வந்து இவ்வளோ விஷயம் நடக்குது. இவ்வளோ அசால்ட்டாக பார்த்துன்னு மத்தியாவனுங்க வெளியே. தலை இதான் தலை காப்பாற்றணும் இன்னைக்கு. ஏதோ வருது பின்னாடி. வருதே இல்லையா?
வர அச்சி தூக்காத. ஓகே நம்மள போய் ஹெல்ப் பண்ணுவோம். சாவு. ஓ எவ்வளவு ஹெல்த் இருக்கு. ஐயோ இங்க செத்துட்டான். ஐயோ செத்துற போறியே. ஐயோ தப்புச்சாங்க. போச்சுடா ஷீல்ட் போச்சுடா. கோயிந்தடா. ஐயோ சாமி. ஐயோ தம்பி வாடா. ஐயோ போயிட்டாங்க சாமி. கொஞ்ச நேரத்துல என்னென்ன பண்ணிட்டாங்க அவன். ச்சே நல்ல வேலையா லூட் சிங்க தான் இருக்கு. இந்த மூட்லயே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ் இது வந்து ஒரு வில்லேஜர்னு சொல்றதை விட இது ஒரு டவுன்னே சொல்லலாம். பட் இந்த இடத்துல வில்லேஜர் தான் வாய்வாங்க. ஃபர்ஸ்ட் போய் தூங்குறோம். காலையில இருந்து பேசுறோம். குட் நைட். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு டவுன் கண்டுபிடிச்சி நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம். அதான் இந்த மூணோட கான்செப்ட். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது என்ன அது அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பாய்.